இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்சா இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சார் இவன் பல பேங்க்லேருந்து காசு எடுக்கிறான் சார். இவன் எல்லா பேங்க்குலேருந்தும் கம்மியாக தான் சார் காசு எடுத்தான். இவன் எடுத்த மேக்ஸிமம் அமௌண்ட்டு 50,000 தான் சார். ஆனால் பல பேங்க்லேயும் தெரியும். அந்த அமௌண்ட் எல்லாம் சில பேங்க்காக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்கான் சார். ஆனால் இப்போ அந்த எல்லா பேங்க் அக்கௌண்ட்டும் காலியாக இருக்கு. இவனோட டோட்டல் நெட்ஒர்க் கால்குலேட் பண்ணி பார்த்தோம் சார். கிட்டத்தட்ட 200 crores கிட்ட வரும். 200 crores சார் ரீசெண்டாக அவர் மூடின ஏடிஎம்க்கு வந்திருக்கான் சார். அந்த ஏடிஎம் மூடினதை பார்த்துட்டு அவன் திரும்ப கிளம்பிட்டான். ஆனால் அந்த ஏரியா சிசிடிவி கேமராவில் மூஞ்சி கேப்சர் ஆயிடுச்சு. ஏதாச்சும் வைகையை தொல்லானா? இல்லை சார், அடிச்சு பார்த்தாலும் பயந்துட மாட்டேன். பாத்தியா செத்துட்டு எடுத்துட்டு போகிறான். சார் இப்போ என்ன சார் பண்ணுறேன்? சரி விடு, நான் பார்த்துக்கிறேன். சொல்ல மாட்டேன். அவ்வளோ பெரிய ஆள். சொல்லுமா, ஏதாச்சும் முக்கியமான விஷயமா? கொஞ்சம் பிஸியாக இருக்க. பையன் என்ன பண்ணுறான்? சாப்பிட்டானாவ? நான் வர லேட் ஆகும், நீயும் சீக்கிரம் சாப்பிட்டு தூங்க. என்ன, நான் காலைல வந்து உன்னை பார்க்குறேன். டேய் சார் ரொம்ப மோசமானவருடா. உண்மை என்னன்னு சொல்லிடு. பணத்தை எங்கடா ஒழிச்சு வச்சிருக்கேன்? அடி வாங்கி செத்துறாத. அவன் நாளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப டிரைவர் நான் அனுப்புகிறேன், சரியா? சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல சார். என்னதுக்கு சார் பிடிச்சி வச்சுருக்கீங்க? என்ன இடம் சார் இது? வச்சிரவா? ம், பாய். ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளாடா, பார்க்க நோஞ்ச மாதிரி இருக்கு. பண்ணுறதெல்லாம் ஹர்ஷத் மத்த வேலையா? ஆளுக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே இல்லை சார். சார் நான் என்னதான் சார் தப்பு பண்ணேன்? என்னை எதுக்கு என்னை எதுக்கு சார் பிடிச்சி வச்சுருக்கீங்க? என்ன தப்பு பண்ணியா? அதே எப்பட்றா எந்த பணக்காரன் கிட்டே திருடாம சாதாரணமாக மிடில் கிளாஸ்லேருந்து திருடி 200 கோடி ரூபாய் சேர்த்து வச்சிருக்க? பெரிய மூலக்காரன் தானே நீ. ஆ? 200 கோடியா? எந்த 200 கோடி பற்றி பேசுகிறீங்க சார்? நீங்கள் தப்பான ஆள் பிடிச்சிருக்கீங்க சார். நீங்கள் சொல்கிறதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. தயால் இங்கே தான் இல்லையே சரி சார், அப்படி இல்லாத கொஞ்சம் நல்லா பாருங்க சார். அப்புறம் இவனுக்கு மட்டும் என்ன இங்கே எழுச்ச வயல் சார் 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 விடுறா. சார் செத்துற போனா சார். இந்த பாரு, உன்னை அடிக்கணும்னு என் நோக்கம் இல்லை. அந்த 200 கோடி எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லு. உனக்கு குறைஞ்சபட்சமாக தந்தானே வாங்கி தருது என்னோட பொறுப்பு. சார் சத்தியமாக அந்த 200 கோடிக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை சார். எனக்கு என்ன தலையெழுத்தா சார் திரும்ப தூக்கிட்டு அடி வாங்கிட்டு இருக்கணும்ட்டு? திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க. எனக்கு மட்டும் நான் தலையெழுத்தா? ஆமாண்டா, உன் தலையெழுத்து தான். செஞ்சவனை பிடிக்காம ஒரு அப்பாவை பிடிச்சி வச்சிருக்க. நீ இழிச்ச வாயந்தான். உன் பையனா இருந்தா எப்படி அடிச்சிருப்பியா நீ?
சரிடா, சொல்லு, என்ன வேணாலும் சொல்லு, நான் கேட்குறேன். சார் நான் ஆரம்பத்துலேருந்தே ஒரே விஷயம் தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த 200 கோடிக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை சார். நீங்கள் வேற ஆளை பிடிச்சிருக்கீங்க. நீ சொல்றத நான் நம்பணுமா? எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குடா. உன்னை தூக்குறது என் வேலையா என்ன? என்ன சார் ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட? எந்த ஆதாரம் இருந்தாலும் அது போய் தான் சார். அந்த 200 கோடி நான் திருடல சார். போதுமா? அந்த 200 கோடியா? அப்போ வேற என்னத்தை திருடின? சார் நான் ஏதோ என் வயிற்று பொறுப்பாக சின்னதாக திருடுவேன் சார். இந்த பஸ்ஸில் பிக் பாக்கெட் அடிக்கிறது அந்த மாதிரி சின்ன சின்னதாக. நான் ஒன்றும் வேணும்னே திருடல சார். என் நிலைமை அப்படி. ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த 200 கோடி நான் திருடல சார். திருடுங்கிறது என் நோக்கம் இல்லை சார். வாழணுங்கிறது என் நோக்கம். ஓ, எண்ணம் போல் வாழ்க்கை. அப்போ இந்த மாதிரி திருடுறவங்களா காரணம் சொன்னா நல்லவங்க ஆயிடுவீங்களாடா? சரி சார், நான் என்ன சொன்னால் நீங்கள் நம்ப போகிறதில்ல. ஏதோ ஆதாரம் இருக்குன்னு சொன்னீங்களே, அதை காட்டுங்க, நான் பார்க்குறேன். தயால், கத்தி படம் பார்த்துருக்கீங்களா? கைதி என்னவோ கதிரேசன் தான், ஆனால் மாட்டினது தான் ஜீவானந்தம். ஒரு பாலைவனத்தில் ஒரு நாடடி கும்பல் பயணிச்சுட்டு இருந்தாங்களாம். அவங்களுக்கு தீராத தாகம் அடிச்சுதான். தூரத்தில் அங்கே ஒரு குளம் தெரிஞ்சுதான்.
அந்த குளத்துக்கிட்ட நெருங்க நெருங்க அந்த குளமும் தள்ளி போய்கிட்டே இருந்துச்சான். பாவம், குளம் நினைச்சு காணல் நீர் தேடி போயிட்டாங்கன்னு அந்த நாடோடி கும்பலுக்கு தெரியல. அப்போ அந்த கண்ணுக்கு தெரிஞ்ச காணல் நீர் பேங்க் வாசல்ல அந்த சிசிடிவி கேமரால கேப்சர் ஆனது ஏன் மூஞ்சி தான் எப்படி கண்டுபிடிச்சாங்க? இதுவும் போலியானா?